குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், எனர்ஜெட்டிக் மார்னிங். நான் உங்கள் கார்த்திகேயன் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடனை எப்படி அடைக்கிறது, கடனை அப்படி அடைக்கிறதுக்கான 3 வழிகள் என்ன அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் வழி, நீங்க உங்களோட கடன் நல்ல கடனா கெட்ட கடனா அப்படின்னு பாருங்க. நீங்க கடன் வாங்குறத நிறுத்தணும். நீங்க இதுக்கு மேல கடன் வாங்கணும்னா நல்ல கடன் தான் வாங்கணும். நல்ல கடன்னா என்ன? உங்க வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கோ அல்லது நீங்க லைஃப்ல உங்க பிசினஸ்க்கோ இதுக்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறீங்க, அதனால உங்களுக்கு லாபம் வருதுன்னா அது நல்ல கடன். இல்லை நீங்க ஊர் சுத்துறதுக்கு, வீண் விரயம் செய்யறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு கடன் வாங்குனீங்க அப்படின்னா அது கெட்ட கடன். ஸோ இன்னுமே கடனை வாங்காதீங்க. அப்படி வாங்கினா அது நல்ல கடன் தான். ரெண்டாவது விஷயம், கடன் உங்களுக்கு இருக்கிற கடன்களை 1, 2, 3, 4ன்னு எழுதிக்கிங்க. மேலே இருந்து கீழே வரை எது கம்மியாக இருக்கோ எது அதிகமாக இருக்கோ, எந்த கடன் அதிக வட்டியை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த கடனை ஃபஸ்ட்டு திருப்ப செலுத்துங்க. மூன்றாவது விஷயம், நீங்கள் கடனை செலுத்துறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.